ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 36 மணி நேரத்திற்கு மேல் சிக்கி தவிக்கும் பயணிகளை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ரயிலில் சிக்கி தவிக்கும் பயணிகள் நம்முடன் முதல் முறையாக தொலைபேசியில் இணைந்துள்ளனர். தந்தி டிவியின் வாயிலாக அவர்களுடைய நிலைமையை நாம் கேட்டு பெற இருக்கிறோம். நம்முடன் பயணி பிரவீன் என்பவர் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரவீன், வணக்கம். நீங்க தற்பொழுது எந்த கம்பார்ட்மெண்ட், அதாவது எந்த பெட்டிக்குள்ள இருக்கிறீங்க? அதுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? என்ன நிலைமை சார்? எவ்வளவு நேரமா நீங்க அங்க அவதிப்பட்டு இருக்கீங்க? உங்களுடைய தகவல் என்ன? மேம், நாங்க கிட்டத்தட்ட முந்தா நாள் நைட்டு இங்க ட்ரெயின் 9 மணிக்கு கரெக்டா 9:32 இங்க லேண்ட் ஆச்சு மேம். அப்போ ட்ரெயின் நின்னுதான். என்னன்னா சுத்திலும் தண்ணி போகுது, இதுக்கு மேல ட்ரெயின் போகாது, உங்களுக்கு இதுக்கு மேல நம்ம பேசஞ்சர் டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாவுமே எங்களுக்கு எந்த ஒரு ஃபுல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட் எதுவுமே கிடையாது. ட்ரெயின் ஃபுல்லாமே இது பண்ணிட்டாங்க. அந்த இருட்டிலே தான் நாங்க அன்னைக்கு இருந்தோம். அப்புறம் அதுல 150 பேரை மட்டும் 3 பஸ்ல பேசஞ்சர்ஸ் மொத்தம் 1500 பேசஞ்சர்ஸ் இதுல பிரயாணம் பண்ணிட்டு வந்தோம் மேம். இந்த 1500ல 150 பேர் மட்டும் மூணு குரூப்பா ஒரு கவர்மெண்ட் பஸ் அழைச்சிட்டு போனுச்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ் வரல. கேட்டா மரம் இடையில விழுந்துருச்சு, தண்ணி சுத்திலும் தண்ணி வந்துருச்சு. இந்த பக்கம் திருச்செந்தூர் போம். நாங்க இப்ப எக்ஸாக்டா ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷன்ல இருக்கோம். இந்த பாத்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் திருநெல்வேலி, இந்த பக்கம் 23 கிலோமீட்டர் திருச்செந்தூர். ரெண்டு பக்கமே போக முடியாது. ரெண்டு பக்கமே வெள்ளம் சூழ்ந்துருச்சு, பிளாக் ஆயிட்டு, ஃபுல்லாவே பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அந்த முந்தா நாள் நைட்ல இருந்து நாங்க இதே ட்ரெயின்குள்ள தான் இருக்கோம். அந்த 150 பேசஞ்சர்ஸ் மட்டும் ஒரு பக்கம் கொண்டு போய் தாலுகா ஆபீஸ்ல பக்கத்துல சேவ் பண்ணிருக்காங்க. அங்கேயுமே வெள்ளம் சூழ்ந்திருக்குங்கிறாங்க. இந்த முந்தா நாள்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே இங்க வரல மேம். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட வரல. மெயின் ப்ராப்ளம் அதுதான். குழந்தைங்க, வயசானவங்க, பிளஸ் நிறைய ஓல்டேஜ் பீப்புள்ஸ், முடியாதவங்க எல்லாம் சீரியஸ் கண்டிஷன்ல ஒருத்தர் இருக்காரு உள்ள. அவங்க எல்லாம் கூட இருக்காங்க. A1 கோச்சில் ஒருத்தர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. ரொம்ப எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட நாங்க முந்தா நாள்ல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாடு முந்தா நாள் மறுநாள் காலையில 8 மணிக்கு வரும், மறுநாள் மதியானம் வரும்னு சொன்னாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 நாளா நாங்க சாப்பிடாம இருக்கோம். தண்ணி இல்லை எங்களுக்கு. குழந்தைங்களுக்கும் இருக்கிற பிஸ்கட், பால் இதை மட்டும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம். இப்ப பிள்ளைங்களும் பசின்னு அழுது. என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியல. மக்கள் ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த 1500 பேசஞ்சர்ஸ்ல 150 பேர், 1350 பேரோட நிலைமை என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத ஒரு மீட்பு குழுவும் இது வரைக்கும் வரல மேம். மெயின் ப்ராப்ளம் இது அதுதான். ஒரு போலீஸ் கூட இது வரைக்கும், ஒரு RPF ஒரு போலீஸோ கூட என்னன்னு கூட பார்க்கல. நாங்க ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். சார் ப்ளீஸ், யாராவது ஒரு ஹையர் அபிஷியல்ஸாவது நடந்தாவது இங்க பக்கத்துல டிராவல் பண்ணி பார்க்க சொல்லுங்க, எங்களோட நிலைமை அவங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நானும் உங்க கூட தான் இருக்கேன். நான் கம்யூனிகேட் பண்றேன். பட் அவங்க அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி போனை எங்க கையிலே கொடுத்தாங்க. நாங்க DRM டைம் பேசணும், மதுரை DRM டைம் இடையில பேசணும். ஆனா வந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ண போறோம் தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்துல பசி எங்களுக்கு தாங்க முடியல. பசி, தண்ணி இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. பிரச்சனையே இப்ப இங்க அதுதான். தண்ணியும் கிடைக்கல. கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவுமே தண்ணி நிக்குது மேம். கம்பார்ட்மெண்ட்ல உள்ள வர முடியல. கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவுமே எல்லா கம்பார்ட்மெண்ட்லயுமே தண்ணி நிக்குது. குழந்தைங்களுக்குலாம் தொத்து நோய் வந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. லைட் எல்லாமே ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணதுனால புறமே பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் இருட்டுல என்ன பாம்பு உள்ள வருதா, ஏன்னா இந்த பக்கம் சுத்தி தண்ணியே இருக்குங்க. உள்ள பாம்பு வருதா இல்ல என்ன வருதுன்னு தெரியாம ரொம்ப பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. பிரவீன், இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்ப ஸ்ரீவைகுண்டம் அந்த ரயில் நிற்கக்கூடிய இடத்துல அந்த மீட்பு பணி எடுக்கிறதுக்கான முயற்சிகள் இங்க மேற்கொண்டு வரதா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட அதை பத்தி யாராவது அதிகாரிகள் பேசினாங்களா? நீங்களாம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்க கிட்டயும் நம்மளால தொடர்பு கொள்ள முடியுமா? கொஞ்சம் பேசுங்க பிரவீன். இல்லப்பா, நான் பக்கத்துல ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசினது நான் பேசினேன். அடுத்தது ஒரு பேசஞ்சர் பேசினாரு. நான் லேடிஸ் யாராவது கொடுக்குறேன். நீங்க அவங்கள்ட்ட நீங்க நிலைமையை கேட்டுக்கோங்க மேம். ப்ளீஸ் ஒரு நிமிஷம். லேடிஸ் யாராவது ப்ளீஸ் சொல்லுங்க. வாங்க. மேம், இது வரைக்கும் இங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல மேம். நான் இங்க ஊர் மக்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. இடையூறுக்கு மன்னிக்கிறோம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? எவ்வளவு நேரமா அங்க அவதிப்பட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட அதிகாரிகள் யாருன்னா பேசினாங்களா? இல்ல, நாங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கோம். திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருந்தோம். திரும்பி ரிட்டர்ன் திருநெல்வேலியில இருந்து நாங்க ஈரோடு போனோம். எங்களுக்கு நடுவுல நாங்க இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல நாங்க மாட்டிக்கிட்டோம். ஓகேங்களா? இங்க முந்தா நேற்று நைட்டு ஸ்டாப் ஆன ட்ரெயின்ல இருந்து நாங்க இங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல.
நாங்க ஏதோ இந்த ஊர் மக்கள் ஹெல்ப் பண்ணதுனால இங்க இருக்கோம். எங்க கிட்ட இருக்கிறத வச்சு நாங்க ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டு இருக்கோமோ இல்லையா, எந்த ஒரு ஃபுட்டுமே எங்களுக்கு இங்க கிடையாது. இப்ப என்ன தண்ணி கூட எங்களுக்கு தான் இருக்கு. எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண தான் எங்க ஸ்டேஷன்ல சொல்றாங்க. இதுக்கு மேல எங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒன்னே எங்களை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஏற்ற ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும் தான் எங்களால இங்க இருக்க முடியும். ஃபுட்டு அத்தியாவசிய தேவை எதுவுமே இல்லைன்னா எங்களால எப்படி இங்க இருக்க முடியும்? அதுதான் எங்களோட வேண்டுகோளா இருக்கு. தயவு செஞ்சு எப்படியாவது நீங்க வெளியே சொல்லுங்க. ஏன்னா வெளியே வர நியூஸ் வந்து எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எந்த ஒரு ஹெல்ப்புமே எங்களுக்கு பண்ணல. ஏதோ ஒண்ணு ஊர் மக்கள் செய்யற ஹெல்ப் தான் எங்களுக்கு ஃபுட்டு. மற்றபடி அதுவும் இன்னைக்கு எங்களுக்கு இல்லை, எங்ககிட்ட இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா இப்போ வந்துட்டு அங்க நீங்க இருக்கக்கூடிய அந்த பெட்டியில குழந்தைகள் யாராவது இருக்காங்களா? இப்ப பக்கத்துல பிரவீன் சொன்னாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கு அப்படின்னு. அதை பத்திலாம் நீங்க தெரிவிச்சீங்களா? அதை பற்றி சொல்லுங்கம்மா. குழந்தைங்கள்ட்ட ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குறேன் மேம், நீங்க பேச சொல்லுங்க மேம். கேளுங்க மேம், பேசுப்பா, பேசுங்கம்மா, சொல்லுமா, சொல்லுமா. 2 நாளா சாப்பிடுறேன். பேசலாம். இப்ப அதிகாரிகள் யாராவது உங்ககிட்ட வந்து தொடர்பு கொண்டாங்களா? என்ன சொல்றாங்க அவங்களுடைய தரப்புல இருந்து? மேம் அதான் மேம், இப்ப நாங்க பேசினப்ப கூட பிரவீன் பேசுறேன் மேம். மேம் நாங்க அதிகாரிகள் வர்றாங்க, மதியம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள அதிகாரிகள் வருவாங்க. காலையில 8 மணிக்கு கேட்டப்ப இதே வார்த்தையை சொன்னாங்க. முந்தின நேரத்துல இருந்து நாங்க இதான் கேட்டுட்டு இருக்கோம். இதே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதிகாரிகள் யாரும் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு நாங்க போய் கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு நீங்க வந்து எங்கள்கிட்ட கேட்கறதுனால என்ன இது, நாங்க இதை கொண்டு போயிட்டு தான் இருக்கோம், யாரும் வர மாட்டாங்களே, என்ன பண்றது ஸ்டேஷன் மாஸ்டரே சொல்றாரு. நாங்க என்ன மேம் பண்றது? நிச்சயமாக உங்களுடைய இந்த கோரிக்கைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கு பிரவீன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பக்கத்துல ஊர்ல இருக்கிறவங்க தான் கொஞ்சம் உதவி பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய தரப்புல இருந்து ஏதாவது செய்தி கொண்டு போக முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? அவங்க யார்கிட்டயாவது பேசினதா உங்ககிட்ட ஏதாவது தெரிவிச்சாங்களா? அவங்கள்ட்டயுமே நாங்க போய் கேட்டோம் மேம். நேற்று ஊர்காரங்க பெரியவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு ஹெல்ப் இங்க வரல. ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்தண்ட இருக்க வீடுகளுக்கு இது பாதுகாப்பு இல்ல, தண்ணி போயிட்டு இருக்கு ஃபுல்லா. அந்த பக்கம் ஃபுல்லாமே தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி பாதி அளவுக்கு மூழ்கிருச்சு, அவங்க வீடு எல்லாமே மூழ்கிருச்சு. அவங்களுமே இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்க மாதிரி எங்களோட இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்கு. அதனால அவங்களுக்குமே நாங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து, அதாவது அந்தந்த சைட்ல இருந்து, இந்த பாலத்துல இருந்து இந்த ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துல யாருமே வரல மேம். பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம் என்ன காட்டுறாங்கன்னா, தண்ணி போயிட்டு இருக்குங்கிறாங்க. ஆனா எங்களோட ஆளுங்களே நானே போய் ட்ரை பண்ணி பார்த்தா தண்ணி வந்து ஒரு நார்மலா தான் ஃப்ளோ, கிராஜுவலா தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, ரொம்பலாம் ஃப்ளோ ஆகல. பட் அதை ஒரு பெரிய ரீசனா காரணமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க மேம். அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. நேற்று நைட்ல இருந்து மழை நின்று போச்சு மேம். இங்க மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, மழை இங்க நின்றுடுச்சு. நேற்று நைட்டு 10 o'clock அப்புறம் மழையே இல்ல, ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கு. ஃபுல்லா உங்களுக்கு தண்ணி போய் வடிஞ்சிட்டு இருக்கு. இப்ப கண்டிப்பா அதிகாரிகள் வரலாம். 3 ஹெலிகாப்டர் வந்திருக்கு மேம். இடையில வானத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. நாங்க லைட் அடிக்கிறோம், கை தட்டுறோம், அப்புறம் கையில துணி வச்சுட்டு இப்படி ஆட்டி காட்டுறோம், எல்லாம் பண்றோம். இப்ப மேல இது வரைக்கும் ஒரு ரெண்டு யங்ஸ்டர்ஸ் நான் சூசைட் பண்ணிக்கணும் கூட மேல ஏறி போயிட்டாங்க. நாங்க அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டோம். நாங்க அப்புறம் மேல ஏறி கூட நாங்க கை காமிச்சு பாத்துட்டோம். எந்த ஹெலிகாப்டருமே திரும்ப இவ்வளவு தூரம் வர்றாங்க, பக்கம் வரைக்கும் வர்றாங்க, திரும்பி நேரா போயிடுறாங்க மேம். கையை காட்டுறதை நல்லா பாக்குறாங்க, இப்படி கை காட்டுறாங்க, கை காமிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க மேம். இதான் வந்துட்டு இருக்கு மேம். இங்க ஹெலிகாப்டர்ல வந்து சாப்பாடு தரேன்னு சொல்றதெல்லாம் சுத்தமான பொய் மேம். எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட வரல. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஹெலிகாப்டர்ல சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்றது அப்பட்டமான ஒரு பொய். எங்களுக்கு தண்ணி கூட வரல. ஹெலிகாப்டர் வருது, ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க, ஹெலிகாப்டர்ல வீடியோ எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க மேம். இதான் மேம் நடந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எங்களை ரெஸ்கியூ பண்ணனாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பால் தண்ணிக்காவது ஏற்பாடு பண்ணுங்க மேம். பசியிலே செத்துருவாங்க போல இருக்கு, பயமா இருக்கு மேம் எங்களுக்கு. ப்ளீஸ் மேம், எங்களை சேவ் பண்ணா கூட குழந்தைங்களுக்காவது ஏதாவது பார்த்து பண்ண சொல்லுங்க மேம். நிச்சயமாக பிரவீன், உங்களுடைய கோரிக்கைகள் இங்கு பெறப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரவீன், இப்ப அந்த கம்பார்ட்மெண்ட்லயும் உங்களோட பெட்டியில இருக்கிறவங்களை தவிர்த்து மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? உங்களோட உறவினர்கள் யாராவது அங்க வந்திருக்காங்களா? நீங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது இப்ப? இல்ல அவரு இப்போ படுத்த கண்டிஷன்ல தான் மேம் இருக்காரு. ஆனா இப்ப ஃபுட்டு வந்து இதுல இருந்து ஃபுட்டு கொடுக்க முடியல. பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட வாங்கி இருக்கிற ஸ்நாக்ஸ் வச்சு இதோ பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். தண்ணி இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இருக்காங்க. பட் மத்த கம்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்களும் தண்ணி உள்ள வந்ததுனால யாருமே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க முடியல மேம். அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். இப்ப தங்கறதுக்கு முடியல. தண்ணி ஃபுல்லா நைட்ல கரண்ட் இல்ல, பாம்பு உள்ள வந்து நுழையுது, அது பிரச்சனையா இருக்கு. பாம்பு உள்ள வருது. ஒரு நிமிஷம் மேம், ஒரு பக்கத்துல ஒரு பேசஞ்சர்ட்ட கொடுக்குறேன். கரண்டும் இல்ல, கரண்ட் இல்லாம உள்ள எப்படி இது, உள்ள தண்ணி நிக்குது, பக்கத்துல சுத்திரும் வயலு,
பாம்பு அது சுகர் பேஷண்ட் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. பச்சை குழந்தைங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? எவ்வளவு பேர் வந்தீங்க உங்க குடும்பத்துல இருந்து? எங்க குடும்பத்துல மொத்தம் 5 பேர் வந்தோம். சிதம்பரத்துல இருந்து திருச்செந்தூர் வந்தோம். திருச்செந்தூர் சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வழியில 9:30 மணில இருந்து நைட் வரைக்கும் விடிய இப்படியே இருக்கிறோம். எதுவுமே ஸ்டெப் எடுக்காம எப்படிமா போக முடியும்? தண்ணி நிக்குதுங்கிறாங்க, அது பட்டு நின்றுட்டு தான் இருக்கும். எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. நீங்க பேசுங்கம்மா. மேடம் நான் சிதம்பரத்துல இருந்து கவிதா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு சுகர். நாங்க 5 பேர் வந்தோம். சரி. இது வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் கிடையாது. குடிக்க தண்ணி கூட கிடையாது, கரண்ட் இல்ல, சாப்பாடு எதுவும் இல்ல, மாத்திரை போட்டிருக்கோம். அவர் எங்க வீட்டுக்காருக்கு 6 வரும். அவருக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு. இத பத்தி அதிகாரிகள் யார்கிட்டயாவது நீங்க சொல்லி இருந்தீங்களா? உங்களை யாராவது தொடர்பு கொண்டாங்களா? இந்த மாதிரி உடம்பு முடியல அந்த விஷயம் நீங்க சொல்லி இருந்தீங்களா? ஒரு இன்ஸ்பெக்டர் கூட வரல மேடம். ஒரு இன்ஸ்பெக்டர் கூட வரல. மாத்திரை டேப்லெட் 2 நாள் தான் கொண்டு வந்திருப்பேன். ஒரு நாள் இருந்தா அவர் இறந்துவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்றதே தெரியல. ரொம்ப கண்டிஷன் சரியில்லாத நிலைமையில இருக்க மேடம். யாருமே ஒருத்தவங்க தண்ணி கூட கொடுக்கல மேடம் இது வரைக்கும். இப்ப உங்களுடைய பிரதான கோரிக்கை என்னமா இருக்கு? எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துட்டு இத மீட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். ஹலோ மேடம், கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார், சொல்லுங்க. செங்கல்பட்டுல இருந்து இது திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தோம். சரிங்க சார். ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு இங்க இது ஆயிருந்தது மேடம். இது வரைக்குமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் வரல. இப்ப எனக்கு வயசு 30 வயசு. இப்ப நான் தாங்கிலாம் பசி தாங்கிலாம், குழந்தைங்க இந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க மேடம்? இப்ப அவங்க ஒண்ணுமே இது பண்ண முடியல. இப்ப குழந்தைங்க எல்லாம் மேல அப்ப 10ல நாங்க படுக்க வச்சிருக்கோம். இப்ப எங்களுக்கு ஒரு சிக்னலும் எந்த ஒரு தகவல் தொடர்பும் கிடையாது. நாங்க மேல நின்று பேசின்னு இருக்கோம். இப்ப எங்களால இன்னைக்கு எங்க மதியானம் வரைக்கும் எங்களாலே இது பண்ண முடியும். அப்ப குழந்தைங்களோட நிலைமைலாம் கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்ப அவங்களுக்கு என்னதான் உதவி செய்ய முடியும் மேடம் உங்களால? இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவுல தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேரிடர் குழு அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. விரைவா 3 இதுல வந்தாங்க, இங்க சுத்தி பாக்குறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப நாங்க இது பண்ணதான் சொல்றாங்களே தவிர இது வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு இதுமே வரல. தண்ணி பாட்டில் கூட வரல மேடம். கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. என்ன பண்றதுன்னு பாருங்க குழந்தைங்களை வச்சுக்கின்னு. இப்ப உங்களோட உறவினர்கள் நீங்க யாருக்கிட்டயாவது தொடர்பு கொண்டீங்களா சார்? இப்ப அவங்க சைடுல இருந்து ஏதாவது முயற்சி பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா? அவங்களுக்கு கான்டாக்டும் பண்ண முடியல மேடம். இப்ப அவங்க வந்தாலும் இப்ப இவங்களே வர முடியல, அவங்க எப்படி வர முடியும் பாருங்க. இப்ப அவங்களே சுத்தி தான் நிக்கிறாங்க. இப்ப போலீஸ் யாருமே உள்ள அலோவ் பண்ணல. இப்ப அவங்களும் அந்த சரௌண்டிங்குள்ளதான் வெயிட் பண்றாங்க. இப்ப அவங்களும் உள்ள வர முடியல அப்படின்றாங்க. சரி. இப்ப போலீஸ் உள்ள அலோவ் பண்ணல அப்படின்றாங்க. சரி. இப்ப பக்கத்துல இருக்கிற கிராம மக்கள்லாம் உதவி செஞ்சாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உங்களால அங்க போய் பார்க்க முடிஞ்சதா? அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்க முடிஞ்சதா? அவங்கள போய் பார்க்க முடிஞ்சது. அவங்க வெறும் இப்ப அவங்களுக்கு இருக்க அவங்க ஒரு 10 வீடு மட்டும் எங்களுக்கு நேற்று ஹெல்ப் பண்ணாங்க. அது இப்ப எப்படி அவங்களுக்கு பண்ண முடியும்? 10 வீடு மட்டும். இப்ப அவங்க நேற்று ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க கிட்டே இல்ல. இப்ப அவங்க கிட்ட இல்ல. அவங்க கிட்ட கேட்டதுக்கு இப்ப நேற்று வரைக்கும் எங்க கிட்ட இருந்தது வரைக்கும் நாங்க பண்ணிட்டோம். இப்ப எங்ககிட்ட எதிர்ப்பு இல்ல, நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்களே இது பண்றாங்க. இப்ப யாரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்ப பக்கத்துல ஏதாச்சும் இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி பெரிய ஏரியா இருந்தாலும் கூட ஏதாச்சும் பக்கத்துல கடை. இப்ப நீங்க இன்னமும் நீங்க அந்த ரயிலுக்குள்ளே தான் இருக்கீங்களா, இல்ல வெளியே எங்கேயாச்சும் உங்களால வர முடிஞ்சதா? ரயிலுக்குள்ளே தான் மேடம் இருக்கேன். இங்க சப்வே அவ்வளவு இதோ பெருசாவும் இல்ல மேடம். வெளியே உட்காரவும் முடியாது. ஃபுல்லா தண்ணி இருக்கு. ட்ரெயின்லயும் ஃபுல்லா தண்ணி இருக்கு. அதனால வீடியோ இது பண்ணா கூட உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா ட்ரெயின் இருக்கு. அந்த இது வரைக்கும் தண்ணி இருக்கு மேடம். குழந்தைங்களே மேலதான் அந்த பர்த்ல உட்கார வச்சிருக்கோம். கீழே இறங்கவும் முடியாது. இப்ப நாங்க வரைக்கும் போயிட்டு வந்துன்னு இருக்கோம் மேடம். நெட்வொர்க்கு கிடையாது, கரண்ட் எதுவுமே கிடையாது. இப்ப ரயிலுக்குள்ள ஃபுல்லாவே தண்ணி தேங்கி இருக்கா? இப்ப நீங்க சொன்னீங்க பர்த்ல தான் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு அடி வரைக்கும் தண்ணி உள்ள ஏறி இருக்கிறது? உள்ள ட்ரெயின் ஏறும்ல மேடம். இதுல உள்ள வரைக்கும் தண்ணி உட்கார கூட முடியாது மேடம். பர்த் அந்த மிடில் பர்த் வரைக்கும் கீழே தண்ணி இருக்கு மேடம். மேல அப்பர் பர்த்தும் மிடில் பர்த்தும் மட்டும் உட்கார முடியல மேடம். கீழே உட்கார சிட்டிங்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு மேடம். சரி. இப்ப பர்த்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னும் பொழுது எவ்வளவு பேர் வரைக்கும் அங்க போக முடியும்? ஏன்னா நிறைய பேரால மேலேயும் உட்கார முடியாது இல்லையா? அங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க? இப்ப இருக்கிறவங்க எப்படின்னா வெளியே பாதி பேர் இருக்காங்க மேடம்.
இந்த வயசானவங்களும் குழந்தைங்களை மட்டும் மேல உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்களால தண்ணியில வர முடியாது, இது பண்ண முடியாதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 30 ஏஜ் 25ல இருந்து 20ல இருந்து 30 ஏஜ் உள்ள அவங்க மட்டும் தான் இப்ப நடந்து மேல இது பண்ணி இருக்காங்க. ஓகே. மற்றபடி வயசானவங்க குழந்தைங்கள 10லயே தான் இருக்காங்க. ஓகே. இப்ப நேற்றைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் நிலைமை அங்க எப்படி இருக்கு சார்? அந்த தண்ணி கொஞ்சமாச்சும் அந்த ரயிலுக்குள்ள இருந்து வெளியேறி இருக்கா? இல்ல, நேத்தோட கொஞ்சம் கம்மியா இருக்கு மேடம். நேத்து வந்து மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருந்து இன்னைக்கு மழை இது தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நைட்டுல இருந்து மழை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, மழை பெய்யல. இந்த தண்ணி மட்டும் ஒரு இன்ச் கம்மியா இருக்கு மேடம், அவ்வளவுதான். மேல எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல மேடம். சரி. இப்ப நீங்க அங்க மருத்துவ உதவி அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஒரு நீடரா இருக்கு சார்? இப்ப இருக்கிற அந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் மருத்துவ உதவி எதுவுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதுவுமே வரல மேடம். எங்களுக்கு ஒரு சின்ன வாட்டர் கேன் கூட வரல, தண்ணி பாட்டில் கூட வரல. குழந்தைங்களுக்கு ஏன்னா இந்த தண்ணி எல்லாம் சுத்தி பாத்தீங்கன்னா பக்கத்துல இங்க வாழை தோப்பா இருக்கு மேடம். சரி. இதுல பாதுகாப்பு எதனா வரம் தான் அச்சத்திலே இருக்காங்க. பெண்கள் அங்க வேற யாராவது இருக்காங்களா? அவங்க கிட்ட நம்மளால பேச முடியுமா? இப்போ இருக்காங்க மேடம், நான் கொடுக்குறேன் மேடம், பக்கத்துல இருக்காங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எவ்வளவு நேரமா நீங்க அந்த பெட்டியில இருக்கீங்க? உங்க கூட எத்தனை பேர் வந்தாங்க? என்ன சொல்றாங்க? அவங்கள வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னம்மா சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து பேசலாம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நாங்க அங்கங்க இருந்த இடத்துலயே சேஃப் தங்கி இருந்தோம். சரி, இது கேன்சல் பண்ணலன்றதுனால அங்கேயே அடிச்சு புடிச்சுதான் வந்து ட்ரெயின்ல ஏறணும். நீங்க முன்னாடியே கேன்சல் பண்ணிருந்தா கூட நாங்க இருந்த இடத்துலயாவது சேஃபா இருந்திருப்போம். சரி, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு ஏறினா ஒரு அரை மணி நேரத்துக்கு நிறுத்திட்டு 9 மணிக்கு 9:30 நிறுத்திட்டு ஒரு 12 மணி தெரியல. அது இதுக்கப்புறம் மூவ் ஆகாதுன்றதே எனக்கு தெரியல. முன்னாடி பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே போயிடும் சொல்லிட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து ட்ரெயின் பார்ஷியலி கேன்சல்ட் அப்படின்னு போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மெசேஜோட போச்சு, நாங்க தான் இங்க செத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னன்னா, நீங்க முன்னாடி நிறுத்திட்டு இருந்தா முன்னாடி போன ட்ரெயின்ல கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் சொல்லிருப்பாங்க, இவ்ளோ தண்ணி ரன் ஆகுது, நீங்க கொஞ்சம் முன்னாடி ரீஷெட்யூல் பண்ணுங்க, இல்லையா ட்ரெயினை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தா நாங்க இந்த நடுவு காட்டுல வந்து மாட்டின்னு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இப்ப வந்து குழந்தைங்களா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பால் தண்ணி மட்டும் அவங்களுக்காவது ஏற்பாடு பண்ணா எங்களுக்கு போதும். பெரியவங்க கூட ஏதோ தாங்கிட்டு இன்னும் ஒரு நாள் கூட உயிர் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சு வந்துருவோம். வயசானவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் பால் தண்ணி மட்டும் கொடுத்தா கூட போதும் எங்களுக்கு. இப்ப பயணிகள் கிட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. நேரடியாவே பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அமைச்சர் சார், இப்ப பயணிகளும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. உங்க தரப்புல இருந்து நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? ஆமா, இப்ப என்னன்னா இந்த அவங்க கரெக்டா சொன்னாங்க, அது நான் கொஞ்சம் தான் கேட்டேன். கடைசி அவங்க பேசுனதான் என்னன்னா வந்து நான் காலையில கூட தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்த நேரத்துல ஒரு கருத்தை வலியுறுத்தினேன். இதுல வந்து முக்கியமா வந்து பிசியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் போர்காஸ்ட் வந்து ஒரு துல்லியமான தன்மையோட என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுப்பப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து அந்த ட்ரெயின் வந்து புறப்பட்டது கொஞ்சம் டைம் முன்னாடிதான் புறப்பட்டு இருந்திருக்கு. அந்த டைம் வந்து அவங்க வந்து இந்த மழையை வந்து கொஞ்சம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட தீவிரமாக ஆலோசித்திருக்கலாம். அத இந்த கருத்து அவங்க சொல்றது வந்து நியாயமான கருத்து தான். அப்படின்னா அவங்க வந்து இந்த அளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிருக்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். ஆனால் நம்ம இப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப வந்து இன்னைக்கு வந்து எல்லா விதத்திலும் அவங்களை நெருங்கி விட்டார்கள். இப்ப உடனடியாக அவர்களை மீட்கின்ற பணியில ஈடுபடுவாங்க. உணவு பொறுத்தவரை நேற்றுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் நம்முடைய சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்க, பார்த்து இருக்கீங்க, தெளிவற்ற மூலமாக சப்ளை பண்ணக்கூடிய பணிகள் மேற்கொண்டு வருகிறது என்று. இன்றைக்கு நிச்சயமாக காலையிலேயே அவங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டுவிடும். அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நம்மவும் அதை தீவிரமாக எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்த கஷ்டத்தை கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து பொறுக்க வேண்டியதான். வேற நமக்கு இப்படிப்பட்ட பேரிடர்கள் முற்றிலும் எதிர்பாராத நடைபெறுகின்ற பேரிடர்கள், அதுவும் அதி தீவிரத்தன்மையோடு நடைபெற்ற பேரிடர். இதுல வந்து கொஞ்சம் நம்ம எல்லாரும் பொறுமையா இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த பயணிகள் பயப்பட வேண்டாம்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிச்சயமாக எல்லோரும் வந்து அவங்க மீட்கின்ற பணி கண்டிப்பாக நடத்தி விடப்பட்டு அது முழுமையாக நம்புறோம். நிலைமை எங்களுக்கும் புரியுது சார். தண்ணி கூட இல்லாம இருக்காங்க சார். பால் தண்ணி எதுவுமே குடிக்கல. தண்ணிக்கு ஏதாவது மட்டுமாவது ஏற்பாடு பண்ண சொல்லுங்க சார். ஹலோ, கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க. ஹலோ சார், இங்க நாங்க குழந்தைங்க பால் தண்ணி கூட இல்லாம 2 நாளா இருக்காங்க சார்.
தயவு செஞ்சு பால் தண்ணிக்காக ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. நீங்க அதை வந்து நாங்க உடனே அது நாங்க அந்த ஃபுட் சப்ளை வந்து உறுதியாக 3 நாளா பட்னியா இருக்கும் சார். 3 நாளா பட்னியா இருக்கும். எந்த ஒரு ஃபுட்டுமே கிடைக்கல. தண்ணி கிடைச்சா கூட பரவாயில்ல, தண்ணி கூட எங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு ஹெலிகாப்டர் தான் ஹெலிகாப்டர் பறக்குது. பட் ஒரு ஹெலிகாப்டர் கூட நாங்க கை காட்டுறோம், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு ஒரு தண்ணிக்காவது சாப்பாடுக்காவது ஏற்பாடு பண்ணுங்க சார். ரெஸ்கியூ கூட நீங்க அப்புறமா பாத்துக்கலாம் சார். இம்மிடியேட்டர் பண்ணக்குள்ள வழியா பண்ணீங்க, நீங்க அதை பத்தி கஷ்டப்படாண்டா. அதுக்கான ஏற்பாடுலாம் இப்ப என்டிஆர்எஃப் வந்துருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் எங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு எங்க சொந்த ஊருக்கு அழைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க சார்? தயவு செஞ்சு அவங்க சொல்லிடுங்க சார் ப்ளீஸ். இல்ல அது உடனே அதை அவங்க அந்த அபிஷேகத்தை கனெக்ட் பண்ண அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவதற்கான வழிமுறைகளை நாம கையாளுவோம். நீங்க ரொம்ப அச்சப்பட வேண்டிய அவசியம்னு உடனடியாக பார்த்துடலாம். இப்ப மழையும் வந்து தன்மை கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. அதனால ஒன்றும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க உடனடியாக அந்த நடவடிக்கை நம்ம மேற்கொண்டு வருகின்றோம், பார்த்துக்கோம். நீங்க பேசுறீங்களா? கஷ்டப்பட வேண்டியதில்லை நீங்க சொல்றீங்க சார். ஆனா காலையில 7 மணில இருந்து ஹெலிகாப்டர் பறந்துட்டா இருக்கு. ஒருத்தர் கூட என்ன ஏதுங்கிறது பாக்கல. இங்க குழந்தைங்க நாங்க வந்து ஆம்பளைங்க தைரியமா இருந்திருக்கோம். லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. குழந்தைங்க எனக்கே 2 குழந்தை இருக்கு. நான் கோயம்புத்தூர் நர்சனகம்பலத்துல இருந்து பேசுறேன். என் பேரு கார்த்திக். எனக்கே 2 குழந்தைங்க இருக்கு. 2 நாளா என் குழந்தைங்க சாப்பிடல. நாங்க ஏதோ பிஸ்கட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். தண்ணி இந்த ஊர்க்காரங்களும் நேற்று வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து மழை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்க்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு வேற யாராவது வேணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஊரோட நிலைமை. அவங்களும் ஒரு அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நேற்று வரைக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று இல்லைன்ட்டாங்க. நேற்று வந்து அதுக்கப்புறம் நேற்று நைட்ல இருந்து மழை நின்றுச்சு. பட் ஆனா இப்ப வரைக்கும் மழை இல்ல. பட் ஆனா இப்ப பண்ணணும்னு நினைச்சா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம். காலையில தண்ணியும் பாலும் பட் இப்ப வரைக்கும் ஏன் குடும்பம் இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. தண்ணியும் வந்து தண்ணி வாட்டம் குறைஞ்சிட்டு இருக்கு. நேற்று வந்ததுக்கு தண்ணி தேங்கி நின்றதுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. பட் ஆனா இப்ப வரைக்கும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இந்த குழந்தைங்களுக்கு பாலும் தண்ணியும் அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கும்போது நாங்க எப்படி சார் நீங்க போறீங்க நாங்க கேட்கல. எங்களுக்கு எப்போ தண்ணியும் பாலும் கொடுக்க போறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். அதுதான் எங்களோட ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைஞ்ச கேளுங்க. அதாவது நீங்க வந்து என்னுடைய தொலைபேசி என்ன நீங்க குறிச்சிருங்க. 94434. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், நோட் பண்ணிக்கிறேன் சார். சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க சார். 94434 94434 50 50 150 150ங்களா சார்? 150 150 நீங்க நான் உடனடியாக வந்து அங்க காலேஜ் பேசிட்டு உங்களுக்கு தகவல் தர நீங்க என்ன திரும்ப கூப்பிடுங்க. அத்தியாவசிய பொருட்கள் உடனடியாக விஷயம் பண்ணிதான் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க உங்களுக்கு கூப்பிடுறோம் சார். தயவுசெய்து அத்தியாவசிய பொருள் மட்டும் ஏதாவது சாப்பாடு உடனடியாக உறுதிப்படுத்தணும். நீங்க பயப்படாதீங்க, நம்ம அதை பார்க்கலாம். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். நன்றி அமைச்சர் மனோ தங்கராஜ். பயணிகளை நேரடியாக அமைச்சரிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை வைப்பதை நாம் கேட்டோம். கூடவே ஒரு தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. பயணிகள் நேரடியாகவே ஏதேனும் தேவை என்றால் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரை கூற நாம கேட்டிருந்தோம். பயணிகளும் பல்வேறு தரப்புல அவங்களோட கோரிக்கையை வச்சிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்ற ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ். பயணிகள் அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன சிரமத்தை சந்தித்து வந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இதே நிலையில அவங்க பயணிகள் வைக்கக்கூடிய முழு பிரதான கோரிக்கை என்னன்னா, முதலாவதாக எங்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் வேண்டும், உண்பதற்கு உணவு வேண்டும். இதை 2 மட்டுமே எங்களுக்கு முதற்கட்டமாக தேவைப்படுகிறது. நீங்க எங்களை ரெஸ்கியூ பண்றதெல்லாம் கூட பொறுமையா கூட நீங்க பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நேரம் எவ்வளவு தேவைப்படுது. ஆனா எங்களுக்கு தேவை எல்லாமே அத்தியாவசிய ஒரு விருப்பம் மட்டும்தான். அதாவது குடிநீர், உணவு இதெல்லாம் தான் எங்களுக்கு இப்போ அத்தியாவசியமா தேவைப்படுது அப்படின்னு பயணிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்லியிருக்காங்க. நேரடியாக ஒரு தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி இருக்கக்கூடிய பயணிகள் மீட்கப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பயணிகள் கிட்ட பேசலாம். வணக்கம் பிரவீன், இணைப்புல இருக்கீங்களா? இப்ப அமைச்சர்கிட்டே நீங்க கோரிக்கை வச்சிருந்தீங்க. அவங்களோட தரப்புல இருந்து சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகேவா இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க பிரவீன்? இன்னும் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க?
மேம் நாங்க நேற்று முந்தா நாள்ல இருந்து நாங்க ஸ்டேஷன் மாஸ்டர்ட்டையும் சரி நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஃபிட் பண்ணி பார்த்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வரல. எந்த ஒரு கிடைக்கல, எனக்கு எதுவுமே வசதி கிடைக்கல. ஆனா இப்ப அமைச்சர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சப்போஸ் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்க நாங்க கண்டிப்பா சொல்றோம், மன உளைச்சல நாங்க ஏதாவது பண்ணிக்கதான் வேணும், வேற வழி கிடையாது. அமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, நாங்க நம்பி நாங்க பொறுமையா காத்திருக்கிறோம் மேம். மற்ற பயணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டயும் நம்ம பேசலாமா? இப்ப அமைச்சர் கிட்ட நேரடியா பேசியிருக்காங்க. சார், உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? இப்ப அவங்களோட தரப்புல இருந்து அமைச்சர் பேசினதுக்கு அப்புறமா உதவி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. மேடம் வணக்கம்ங்க, என் பேர் கார்த்திக், கோயம்புத்தூர். நானும் அமைச்சர்கிட்ட பேசினேங்க. இப்ப வந்து அவர் பேசினதுக்கு அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இது வந்திருக்குங்க, நம்பிக்கை வந்திருக்குங்க. இல்ல நம்பிக்கைக்கு வந்து கீழ் போகாத மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா உடனடியா இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த முதல் கோரிக்கை பால் பிளஸ் உணவு அதை இது பண்ணாங்கன்னா கூட போதுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ பண்றது கூட அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்க என்ன ஏது. இதை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இதை அவங்க பண்ணிருக்காங்கன்னா எங்களுக்கு இது பண்ணா பெரிய உதவியா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர், தொலைபேசி நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப அந்த நம்பர் மூலமா நீங்க என்ன உதவி கேட்கலான்னு இருக்கீங்க? அந்த உதவி அந்த நம்பர் மூலியமா நாங்க வந்து எங்களுக்கு வேணுங்கிற குழந்தைங்களுக்கு வேணுங்கிற பால் பிளஸ் உணவு, பெரியவங்களுக்கு வேணுங்கிற மருத்துவ உதவி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கேட்கலான்னு இருக்கோங்க. நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சில வந்து நெட்வொர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. இப்ப கால் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் போகுமாங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருக்குங்க. ஏன்னா வயசானவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் முடியாம இருக்காங்க. எங்க அம்மாக்கே சுகர் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் அந்த மாதிரி கொஞ்சம் உதவி வந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. நிச்சயமாக கார்த்திக், இப்ப தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பயணிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த நம்பருக்கும் எங்களுக்கு நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்ப நமக்கு லேகிங்கா இருக்கு, அதனால அந்த நம்பருக்கு எங்களால தொடர்பு கொள்ள முடியுமா அப்படி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களோட அத்தியாவசிய முதற்கட்ட கோரிக்கை அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலும், அங்க இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக குடிப்பதற்கு குடிநீர் என்பது மிக பிரதானமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அமைச்சரிடமும் நாம நேரடியாகவே பேசியிருந்தோம். கண்டிப்பாக இந்த குடிப்பதற்கு குடிநீர் ஏற்பாடு வசதி செய்து தரப்படும் என்று நம்ம நம்புகிறோம். இன்னும் கூடிய விரைவில் அங்க இருக்கக்கூடிய பயணிகள் மீட்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு உறுதியும் கிடைச்சிருக்கு. நம்ம எதிர்பார்ப்பது எல்லாமே ஒன்றுதான், அவர்களுக்கு கூடிய விரைவில் கேட்கக்கூடிய உதவிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் கூடிய விரைவில் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான். பிரவீன் பேசுறேன் மேம். சொல்லுங்க பிரவீன். ஒரு பெண் பயணி உங்கள்ட்ட பேசணும்ங்கறாங்க. தாராளமா பிரவீன், நீங்க கொடுங்க. வணக்கம்மா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எவ்வளவு நேரமா நீங்க அங்க அவதிப்பட்டு இருக்கீங்க? மேடம், நாங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு 5 பேர் வந்து ஒரு நாள் சண்டே திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலான்ட்டு வந்தாங்க. அந்த இடத்துல இப்போ வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க. சரிங்கம்மா. நாங்க வந்து இப்போ ஸ்கூல் தான் இருக்கிறேன். இப்ப நான் ஸ்கூலுக்கு போக முடியலங்க. வீட்டுக்கு பெரியவங்களை வயசானவங்களை விட்டுட்டு வந்திருக்குங்க. இங்க வந்துட்டு ஒரு தண்ணி பாட்டு எதுக்குமே ஒரு வீட்டுக்கு வசதி ஏற்பாடு இல்லைங்க மேடம். ரொம்ப சிரமப்படுறோங்க. கூடிய விரைவில் எங்க இடத்துல இருந்து வெளியில சேஃப்டியா கொண்டு போய் விட்டீங்கன்னா பரவாயில்லங்க. அதுதான் எதிர்பார்க்கறோங்க மேடம். எதுக்குமே ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணா பரவாயில்லங்க. ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துல சிக்கி இருக்கக்கூடிய பயணிகள் நம்ம கிட்ட நேரடியா அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரும் அவர்களோட தொடர்பு கொண்டு நேரடியாவே பேசி இருந்தாரு. இப்ப இவர்களுடைய கோரிக்கைகள் இன்னும் என்னென்னவாக இருக்க போகிறது என்பதையும் நாம கேட்டு பெற இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.